திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் குற்றவாளியான சுஜிவருவன் குமார அல்லது லொக்குபேட்டியின் பிரதான உதவியாளர் ஒருவர் அம்பலாங்கொடையில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பலாங்கொடை பகுதியில் உள்ள ஆலயத்தின் பூசகர் ஆவார். லொக்குபேட்டையின் உதவியுடன் 36 பேர் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட 336 மில்லியன் ரூபாவை குறித்த சந்தேக நபருக்கு சொந்தமான வங்கிக் கணக்கில் வைப்பீடு செய்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். லொக்குபேட்டையின் அறிவுறுத்தலுக்கு அமைய சந்தேக நபரின் ஒத்துழைப்புடன் பல்வேறு மோசடிகளுக்காக 3 பேருக்கு பணத்தை வழங்கியதாக போலீசார் தெரிவித்தனர். லொக்குபேட்டை தற்போது பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உள்ளார். அவரிடமிருந்து தொலைபேசி ஒன்றும் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் குறித்த தொலைபேசி அளிக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். பக்கசார்பின்றி விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச போலீசாரிடம் கோரிக்கை விடுக்கின்றார். பொலன்னறுவை சோமாவதி ரஜமஹா விகாரையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். தயவு செய்து ஒரு விடயத்தை கோருகின்றோம். போலீஸ் திணைக்களத்தில் சிறந்த அதிகாரிகள் இருக்கின்றனர். எனவே அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் உங்களது கடமையை சரியான முறையில் செய்யுங்கள் என அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். அவர் இல்லையெனில் உலகிய தென்னவுக்கு பிணை வழங்கப்பட்டதை போன்று போலீசார் சட்டத்தை தகர்த்து செயற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு போலீசார் மீது சுமத்தப்படும். எனவே பக்கச்சார்பின்றி உங்கள் விசாரணைகளை முன்னெடுங்கள். இதற்கு பின்னால் உள்ளவர்களை தேடுங்கள். அதேபோன்று 323 கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டன. யார் அதனை விடுவித்தது என தெரியாது. போலீஸ் திணைக்களத்தில் போதைப் பொருள் புலனாய்வு பிரிவின் அறிக்கைக்கு அமைய கைது செய்யப்பட்டோருக்கு இன்று இடமாற்றம் வழங்கப்படுகிறது. පාතාල නායකයන් කීප දෙනෙක් සහ මිසා රසගුවන්දී ලංකාවට ගෙනාවා. කොහොමද ඉස්සරහට වෙන්නේ? කවුරුත් බලාපොරොත්තු වෙච්ච තත්ත්වයක්. அனைவரும் எதிர்பார்த்த சந்தர்ப்பமாகும். ஆனால் சிலர் இதனை செய்ய முடியாது என கூறுகிறார்கள். ஆனாலும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு குற்ற புலனாய்வு திணைக்களம், குற்ற விசாரணை பிரிவு, போலீஸ் திணைக்களம் ஆகியவற்றின் தலையீட்டின் அடிப்படையில் முடியாது என்று கூறியவர்களை நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். இது தொடர்பான சரியான சட்ட நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்போம். அவர்களின் ஒப்புதல் வாக்குமூலங்களின் அடிப்படையில் செயற்பட்டு அதிகளவான குற்றங்களை வெளிக்கொண்டு வர முடிந்துள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களம் முன்னெடுக்கும் விசாரணைகளுக்கு அமைய அவர்கள் வெளியிடும் தகவல்களின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். காணாவிட்டால் இல்லைதான். அதுதான் நம் ஒவ்வொருவருடையதும் ஒவ்வொரு பிரஜையினதும் எதிர்பார்ப்பு. இது தொடர்பான சரியான வேலை திட்டத்தை எதிர்காலத்தில் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம். எதிர்வரும் 30ஆம் தேதியில் இருந்து ஜனாதிபதியின் தலைமையில் நாடளாவிய ரீதியில் அனைத்து மக்களையும் இணைத்துக் கொண்டு தேசிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கான முன்மொழிவு கிடைத்துள்ளது. இந்த திட்டம் 30ஆம் தேதி சுகததாச அரங்கில் வைத்து வெளியிடப்படும். இது போலீசாருக்கும் இராணுவத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மட்டுமானது அல்ல, நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளினதும் பொறுப்பாகும். அதுவே எமது இலக்கு என நான் நினைக்கின்றேன்.